இப்போ ஒரு பள்ளியும் இங்கேயும் பாங்க சொல்றாங்க, அதே நேரத்தில் இன்னொரு பள்ளியும் பாங்க சொல்றாங்க, அதே நேரத்தில் இன்னொரு பள்ளியும் பாங்க சொல்றாங்க. காயல்பட்டினம் அதிராமண்ணம் போற ஊர்களை நீங்க பார்க்கலாம், ஒரே நேரத்தில் பல பாங்கு இருக்கும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அங்கே சாட்சி சொல்லுவான். எப்படி சாட்சி சொல்லுவான் அது நமக்கு தெரியாதுங்க. அது ஏன்னா இப்போ ஊமையும் கூட சாட்சி சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? அங்கே பேசுவான், இன்னும் சொல்ல கையை பேசும். சரி, இப்போ நம்ம கேட்கிறோமே எப்படி அங்கே சாட்சி சொல்லுங்க நமக்கு தெரியாதுங்க. இப்போ நீங்க நினைவுல வைங்க, எல்லாம் சாட்சி சொல்லத்தான் போகிறது. எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லும். ஏன்னா மறுமையில் அல்லாஹு தாலா சொல்றான்ல, துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும்ங்கறான். அவங்களுடைய கை பேசும், கால் சாட்சி சொல்லும்ங்கறான். இப்போ இங்க கை பேசுமா? பேசாது. கால் சாட்சி சொல்லும் சொல்லாது, ஆனா அங்க பேசும்ங்கறான் அல்லாஹ் தாலா சொல்றான். அதே போல ஒவ்வொரு மனிதனும் அங்கே சாட்சி சொல்லுவான். ஒரே நேரத்தில் 10 பாங்க கேட்டா அவன் சாட்சி சொல்லுவான் இல்லையா? இல்ல, நான் அந்த நேரத்தில் ஒரு பாங்கு தான் மட்டும்தான் சாட்சி சொல்லுவான்டா சொல்லுவான். அப்படி சொல்லலையே, முஅத்தினுடைய சவுத்து தான். ஒரே நேரத்தில் பல பாங்கு. அது எப்படி கேட்கறது, எப்படி அது பதில் சொல்லுங்கிறது அல்லாஹ் வகுத்தது. ஆனால் நபி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் தஆலா கொடுத்தால் அது முடியுங்கிறான். நம்ம இதில் எங்கே நம்ம அல்லாஹ்வுடைய இடத்துல போய் யாரையும் வச்சுட்டோம்? ஏன் இல்லாத சொல்லணும்? இப்போ லிமிட்டுங்கிறது ஒரு லிமிட். இப்போ போன நூற்றாண்டு லிமிட் என்ன வச்சுருந்தாங்க? இங்கே பேசினாதான் பார்க்க முடியும், கேட்க முடியும்னாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? இல்லைங்க, ஒரு ஆள் எவ்வளோ தொழில் இருந்தாலும் நேரடியாக அவரை பார்த்துக்கிட்டே நம்ம பேசலாம், பார்த்து கேட்கலாங்கிறாங்க. இப்போ இந்த காலத்தில், இப்போ போன காலத்தில் வாழ்ந்த மக்கள் பிரகாரம் இது ஷிர்காய் போச்சே. தொலைவில் இருந்தால் பார்க்க முடியாது, கேட்க முடியாதுன்னு அடித்து சொல்லிட்டு இருந்தாங்க. அது அல்லாஹ்வுக்கு மட்டும் யாராவது கூட தவறாக சொல்லியிருக்கலாம். இப்போ முடியுது நமக்கு. என்னத்தான் செஞ்சாலும் சரிதான், அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஆற்றல் நினைச்சிட்டா அங்கே எந்த விதமான பிரச்சனையும் இல்லைங்கிறத நீங்கள் நினைவிலே கொள்ளுங்க. இப்போ ஒரு மனிதன் ஒரு ஆற்றலை பெற்றிருக்கிறான்னு சொன்னால் அல்லாஹு தாலா அவனுக்கு வழங்கியிருக்கிறான், அவனுக்கு எந்த வகையிலும் இல்லை. அப்போ நீங்கள் கம்மியாக இருந்தாலும் சரிதான், தொழில்ந்தாலும் சரிதான். இன்னும் சொல்ல போனால் லட்சக்கணக்கான மக்களுடைய பேச்சை ஒருவர் கேட்டாலும் கூட அதுவும் எல்லை உள்ளது தான். இறைவன் எல்லையற்றவன். லைஸ கமிதிலிஹி ஷையுன் தான். இறைவனை போல எதுவும் கிடையாது. இது என்ன 100 பேர் 200 பேர் இல்ல, கோடிக்கணக்கான பேர் பேசுறாங்க, ஒரு ஆள் கேட்கிறாரு. அதெல்லாம் அல்லாஹ் ஆக முடியுமா? கோடிக்கணக்கான பேருண்டாலும் எல்லை தானங்க. இத்தனை கோடி எல்லாம் வந்துருச்சங்க. அந்த எல்லைக்குள் கட்டுப்பட்டவனா இறைவன்? சரி, கோடிக்கணக்கான பேருடைய அழைப்பு ஒரு ஆள் கேட்டாக்கா இவராக அந்த ஆற்றல் எடுத்துக்கொண்டாரு? இல்லைங்க, இவர் ஒண்ணும் இல்லாதவங்க, எந்த சக்தி இல்லாதவங்க, அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் வேற இவன் வேறங்க, எவ்வளவு தெளிவா இருக்குது. அப்போ ஒரு ஆளு பேசினா கேட்க முடியும், லட்சக்கணக்கான பேர் பேசினா கேட்க முடியாது. அப்படி சொன்னா ஷிர்க். அது என்னது? ஒரு ஆளும் மனுஷன் பேசுறது தான், லட்சக்கணக்காக இருந்தாலும் மனுஷன் பேசுறது தான். எண்ணிக்கை வச்சாங்க ஷிர்க் இல்லை. நான் கேட்கிறேன், ஒரு ஆள் பேசுறாரு கேட்க முடியும், இது ஷிர்க் இல்லை. லட்சக்கணக்கானவர்கள் பேசுகிறார்கள், அது கேட்டா ஷிர்க். எண்ணிக்கை வச்சு ஷிர்க் வரும். ஷிர்க்னா என்ன விளங்கி வச்சிருக்கிறீங்க? அதுக்காக தான் உங்களுடைய முக உரையிலேயே ஷிர்க் என்றால் என்னென்னு விளக்கணும், ஷிர்க்னா என்னென்னு புரியணும். அதனால இல்ல, நம்மளாம் சாதாரணமா